ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன குபேரா படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படம் போத் தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை தெலுங்கு டைரக்டர், ஃபேமஸ் தெலுங்கு டைரக்டர் ஷேகர் கமலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா, சுனைனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னா, பே ஆஃப் பெங்கால்ல ஒரு பெரிய பெட்ரோல் கிணறு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை ஒரு பெரிய ரிச் பிசினஸ் மேன் ஆஃப் இந்தியா அவர் அதை கண்ட்ரோல் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஸோ அவர் நிறைய பிசினஸ், நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அந்த அந்த இன்ஃபர்மேஷனை அவர் வச்சு அந்த பெட்ரோல் கிணறை மானிட்டைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஸோ இதுல நிறைய ஹவாலா மணி இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடியான அமௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி டிரான்சாக்ட் பண்றது பார்க்கும்போது அவருக்கு ப்ரீவியஸ்லி சிபிஐ ஆஃபீஸரா இருந்த நாகார்ஜுனா பத்திய நியூஸ் கிடைக்குது. ஸோ நாகார்ஜுனா ரொம்ப நல்ல சிபிஐ ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. பட் ஒரு ரெய்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய மினிஸ்டர் மேல ரெய்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மேல பழி போட்டு அவரை குற்றவாளிய ஜெயில போட்டிருப்பாங்க. ஸோ அவர் ஒய்ஃபா சுனைனா வராங்க. ஸோ அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இவர் பிரிஞ்சிருக்கா, அவருக்கு தண்டனை கொடுத்துருவாரு. ஸோ என்ன பண்ணுவானா, இந்த ரிச் பிசினஸ் மேன் நாகார்ஜுனாக்கு ஆசை காட்டுவான். அதான் உன்னை ஜெயில இருந்து வெளில கொண்டு வந்துறேன், இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ நாகார்ஜுனா ஃபேமிலி பிரிஞ்சிருக்கு, கஷ்டம் அதெல்லாம் இருக்கிறதால நாகார்ஜுனாவும் அதுக்கு ஒத்துப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறதால அவர் ஜெயில இருந்து கொண்டு அவரை இந்த வேலையில ஈடுபடுத்துவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ அவங்களுக்கு பினாமி தேவைப்படுது. ஸோ நாகார்ஜுனா ஒரு பிளான் பண்றாரு, நம்ம பினாமி தேவை இதுக்கு, ஏதாவது சுவிஸ் பேங்க்ல இந்த டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்கு. ஸோ அதுக்காக பிச்சைக்காரங்களை தேடுவோம், அவங்கள கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாடர்னா மாத்தி அவங்கள பினாமியா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேடும் போதுதான் அப்போ திருப்பதியில தனுஷ் ஒரு பெக்கரா இருக்காரு. ஸோ அவரை கூட்டு வராங்க. இந்த மாதிரி 4-5 பெக்கர்ஸை கூட்டு அவங்களுக்கு மேக்கப் கீர்க்கெல்லாம் பண்ணி ஆதார் அந்த ஐடி எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி அவங்கள சுவிஸ் அக்கௌண்ட்ல வச்சு டிரான்சாக்ஷன்ஸ் பயோமெட்ரிக் டிரான்சாக்ஷன் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குரூப், அதாவது ரிச் பிசினஸ் மேன் குரூப் இருக்குன்னா இந்த விஷயம் வெளில தெரிஞ்சிடும் சொல்லிட்டு, ஸோ ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் டிரான்சாக்ட் பண்ண பிறகு அந்த அமௌண்ட் ஒரு 10,000 கோடியை டிரான்சாக்ட் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் பெக்கரை கொண்டுறாங்க. ஸோ இப்படியே கொண்டுட்டே வராங்க. 1 by 1 2 பேரை கொண்டுட்டாங்க. 3ஆவதா மிஞ்சி இருக்காது, அதாவது தனுஷ், அதுக்கப்புறம் ஒரு பிரெக்னன்ட் லேடி, அதாவது அவங்களும் பெக்கரா இருந்திருக்காங்க, பிரெக்னன்ட் லேடி. ஸோ என்ன நடக்குது, தனுஷை கொண்டு போய் ஒரு வாட்டி நாகார்ஜுன டிரான்சாக்ஷன் முடிப்பாரு. அதுக்கப்புறம் கொண்டுருவாங்க அந்த வில்லன்ஸ். ஃபர்ஸ்ட் நாகார்ஜுன் ஒத்துக்கவே மாட்டாரு. எப்படி நீ அவங்களை அடிக்கலாம், அவர் ரொம்ப அன்பா இருப்பாரு, இவங்க எப்படி நீ அடிக்கலாம், எப்படி நீ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த வில்லனு கேட்ட. பட் அந்த வில்லனுங்க சொல்லுவானுங்க, அப்படி நீங்க ஒத்துக்கலன்னா உங்களுக்கு நீங்க திரும்ப ஜெயிலுக்கு போகணுங்கிறது ஃபேமிலி பிரிச்சு இருக்கிற அந்த கஷ்டத்துல அவர் ஒத்துப்பாரு. ஸோ 2 பேரை முடிச்சாச்சு. இப்போ தனுஷ் அடுத்தது. ஆனா தனுஷ் எப்படியோ தப்பிச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வில்லனுங்க, நாகார்ஜுன் எல்லாரும் தேடுவாங்க. மோஸ்ட்லி நாகார்ஜுன ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. டியூ டு ஃபேமிலி சிச்சுவேஷன் அவர் இந்த மாதிரி திங்ஸ்ல ஈடுபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் தனுஷுக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த பிரெக்னன்ட் லேடி எப்படியாவது காப்பாத்தணும். ஸோ அவர் ஊரு ஃபுல்லா தேடி கடைசியில தப்பிச்சு போகும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ராஷ்மிகா வந்தாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் இன்டர்வல் பிளாக்கு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் தான் ஹீரோயின் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ ஹீரோயின் கேரக்டர் கிட்ட என்ன பக்கத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் அவங்க பக்கத்துல விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதா, திரும்ப நாகார்ஜுன் எல்லாரும் சேஸ் பண்றாங்க. இவர் தப்பிச்சு போறாரு. இப்படியே படம் போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நாகார்ஜுன் எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் இவனுங்க கிரியேட் பண்றாங்க, நம்ம இதோட பேக்ரவுண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன பேக்ரவுண்ட்னே தெரியாது. அப்புறம் தான் இவருக்கு தெரியும் இவங்க இந்த எண்ணெய் கிணற மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலைலாம் பண்றாங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்றாங்க வில்லனுங்க தெரிஞ்ச உடனே அவர் அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய பேர் 100 பேருக்கு மேல அந்த இடத்துல கொண்டு இருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். அவர் நல்லவரா மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. பேரலா என்ன நடக்கும்னா தனுஷ் ராஷ்மிகா மந்தனாவுக்கு இவரை பிடிக்காது. ஏன்னா பெக்கர் மாதிரி பண்றதெல்லாம் பிடிக்காது. அப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும்.
அவங்க 2 பேரும் தப்பிச்சு போவாங்க. ஸோ வந்து பின்னாடியே துரத்துக்கிட்டே வருவாங்க இந்த வில்லன் டீம் வந்துட்டு. ஸோ ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல வெதர் தனுஷ் வந்து இவங்க கிட்ட எஸ்கேப் ஆகுறாரா, அவர் ஜெயிக்கிறாரா இல்லதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் எக்ஸலண்ட் டைரக்டர் சேகர் கமலா. அவர் வந்து 2000ல இருந்து எவ்ரி 3 years அவரோட கெரியர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அடுத்தடுத்த வருஷம் பேக் டு பேக் படம் பண்ண மாட்டாரு. பொறுமையா ஒவ்வொரு ஸ்டோரியை ரெடி பண்ணி படம் எடுப்பாரு. 2 years ஒன்ஸ் வந்து ஒரு படம் அவருக்கு வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா மூவிஸ், ஹாப்பி டேஸ் ஒரு ஃபேமஸ் மூவி, இந்த மாதிரி நிறைய மூவிஸ், கோதாவரி, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வெல் ரெஸ்பெக்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட் மூவி வித் லாட் ஆஃப் அவார்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் 2021 he has directed this movie. ஸோ இவர் வந்து ஒரு யூனிக் ஸ்டோரி லைனை எடுத்து தான் வந்து படம் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இதுல ஒரு யூனிக் ஸ்டோரி லைன், ஒரு பெக்கரை பினாமியா போட்டு எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஸ்டோரி லைனா இருக்கு. அதாவது தனுஷோட இன்ட்ரோ சீனே வந்து சூப்பரா இருக்கு. திருப்பதியை காட்டுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா இவரை காட்டுவாங்க, பார்த்தா அவர் ரோட்ல உட்காந்து அதாவது இந்த இன்ட்ரோ சீனே எக்ஸலண்டா எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் Dhanush and Nagarjun is excellent. Both are very great performance. So Nagarjun சொல்லவே வேணாம், அவர் well respected in the superstar of the Telugu industry. Dhanush as performance சொல்லவே வேணாம், 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. அண்ட் மூவில வந்து நிறைய ஹியூமர் டைலாக்ஸ்ல ஹியூமர் கம்பைன்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பிஜிஎம் ஆஃப் த மூவி இஸ் சூப்பர். அண்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து படத்தோடய வருது, அது செப்பரேட்டா இல்லாம படத்தோட சீன்ஸோடய வருது. ஸோ அதுவும் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் சூப்பரா அமைச்சிருக்காரு இந்த படத்துல. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து 3 hours 15 minutes. ஸோ யூஸ்வலா இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து 2.5 hours or 2 hours 45 minutes மேக்ஸிமம் பார்க்கலாம். 3 hours 15 minutes வந்து ரொம்ப டூ மச். அதுக்கான வருத்தம் கிடையாது. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடா அன்னெசரியா இருக்குது இந்த படத்துல வந்துட்டு. ஸோ நல்லா டைட் பண்ணி இந்த படத்தை வந்து 2.5 hours தான் மேக்ஸ் படத்தோட மேக்சிமம் பார்த்து. ஸோ நல்லா டைட் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ். அதான் மும்பைல வந்து தனுஷ் வந்து இவங்க இடத்துக்கு தப்பிச்சு போறது வந்துட்டு ரிப்பீட்டடா நிறைய சீன்ஸ் தப்பிச்சு போறது வந்து அன்னெசரியா காட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க டைட் பண்ணிருக்கலாம் படத்துல. இன்னொன்று வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோ மூவி, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா மூவ் மூவி. அப்புறம் ஸ்கிரீன் பிளே இஸ் ஸ்டோரி லைன் சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளே இந்த மாதிரி முன்ன பின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் இஸ் டோட்டலி மெஸ்ட் அப். அந்த இதெல்லாம் அன்னெசரியா நிறைய சீன்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவ் இருக்கு வந்துட்டு. அப்புறம் தனுஷோட சைல்ட்ஹுட் சீன்ஸ் காட்டுறாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒருத்தர் பிரதரா வந்து அவரை சப்போர்ட் பண்ணி அவரை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. ஆனா அது என்ன சொல்ல வராங்க, அதுக்கு ஏதாவது செகண்ட் ஆஃப்ல ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் நாகார்ஜுன் வந்து தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் மோஸ்ட்லி நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். பட் இந்த படத்துல வந்து கேரக்டர் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா காட்டணும்னு சொல்லிட்டு டைரக்டர் முயற்சி பண்ணி அதுல வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து ரொம்ப லேட்டா இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்டர்வலுக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி தான் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அதனால ஒரு பெரிய வந்து ஒரு யூனிக்னஸ் ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல. அதாவது வந்து ராஷ்மிகா மந்தனா கேரக்டர் வந்து நல்லா டெவலப் பண்ணல. ஃபுல் மூவி கொஞ்சம் அண்டர் பிளேடா சில சீன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு போறாங்க. மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களோட ஓரியன்டேஷன், அதான் அவங்களோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப இருக்கு. ஸோ படம் வந்து எங்கெங்கயோ போகுது. ஃபர்ஸ்ட் திருப்பதியில இருக்கு, அப்புறம் மும்பைல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டோரி லைனா இருக்குது வந்துட்டு. ஸோ படத்தோட டிராபேக்ஸ் இதுதான் வந்துட்டு. ஸோ கண்டிப்பா பாருங்க, இட்ஸ் a one time watchable மூவி. பட் இட்ஸ் a totally lengthier மூவி. ஸோ அதுக்கான பிளான் பண்ணிட்டு நீங்க வந்து தியேட்டருக்கு போங்க. தேங்க்யூ.